இன்னைக்கு நம்ம டெட் மேட்ச்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்ற டாபிக்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. அதுல வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் உடைய பேசிக் கான்செப்ட்லாம் சொல்லிட்டோம். இப்போ அடுத்த லெவல் என்ன, இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல, பர்டிகுலரா டெட் எக்ஸாம்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க பாருங்க. 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு கொஸ்டின்ல ஹெச்சிஎஃப் கேட்கிறாங்க. ஹெச்சிஎஃப்னா என்ன, மீப்போவா. நம்ம ஏற்கனவே ஹெச்சிஎஃப் பாக்குறது எப்படின்னு தெரிஞ்சிருப்போம். நம்ம சின்ன சின்ன நம்பருக்கா பார்த்துருப்போம். பாருங்க, ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா ஹெச்சிஎஃப் பாக்குறது எப்படின்னு பாருங்க. முதல்ல இதை டிவிஷன் மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம். 2 நம்பர்ல எது பெரிய நம்பரோ அதை உள்ள போட்டுக்குவோம். 32, 39, 29, 23 வெளியே வச்சாச்சு. இந்த நம்பர் இதுல கரெக்டா ஒரு முறை தான் டிவைட் ஆகும். அப்ப 29, 23 பேலன்ஸ் என்ன வரும்? 9ல 3 போச்சுன்னா 6, 3ல 2 போச்சுன்னா 1, இங்க 2ல 9 போகாது, பாரோ வாங்கினா 12, 12ல 9 போச்சுன்னா 3, 316. ஓகே, அடுத்து பாருங்க, இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது 0 வருதான்னு பாருங்க. 0 வரல. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்து இந்த நம்பரை வெளியேற்றிடணும். 316 டிவைசர் டிவைடண்ட மாத்திக்க போறோம். வகுப்படும் எண்ணையும் வகுக்கும் எண்ணையும் மாத்திக்கிறோம். இதை வெளியே கொண்டு வந்தாச்சு, இந்த நம்பரை உள்ள கொண்டு வந்தாச்சு. இதால இதை டிவைட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இது 3000 இருக்கு, இங்க 316 இருக்கு. 10 டைம்ஸ் போட்டா 3000க்கு மேல போயிடும். அப்ப 9 டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். 96, 54 மீத 5, 9, 9, 9, 5, 14க்கு 4 மீத 1, 27, 1, 28, 28, 44 கிடைச்சிருச்சு. பேலன்ஸ் பாருங்க, இங்க பாரோ வாங்கினா 13, 13ல 4 போச்சுன்னா 9, இங்க 1 இருக்கும். பாரோ வாங்கினா 11, 11ல 4 போச்சுன்னா 7, அவ்வளவுதான், 8 தான் இருக்கும். பேலன்ஸ் 79. இப்பயும் 0 ஆகல. அதே மாதிரி தான் செய்யப்படும். அடுத்த ஸ்டெப் இன்டர்சேஞ்ச் பண்றோம். 79 வெளியில, 316 உள்ள. 79 வெளியேற்றியாச்சு, 316 உள்ள கொண்டு வந்தாச்சு. இது எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்க. எக்ஸாக்டா 4 டைம்ஸ் வரும் பாருங்க. 4 9s are 36, பேலன்ஸ் 3, 4 28, 28 3 31. 0 ஆயிடுச்சா? எந்த நம்பரால டிவைட் பண்ணும் போது ஆன்சர் 0 கிடைக்குதோ அந்த நம்பருக்கு பேர் தான் ஹெச்சிஎஃப். அப்ப இந்த கொடுக்கப்பட்ட இந்த 4 இலக்க எண்களின் ஹெச்சிஎஃப் மீப்போவாய் எவ்வளவு? 79. இந்த மாதிரி 4 டிஜிட் 5 டிஜிட்ல கேட்டாங்கன்னா இதான் ப்ரொசீஜர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போறோம் பாருங்க. இப்ப எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் என் பிளஸ் என், எக்ஸ் பவர் என் பிளஸ் 2 இதோடைய ஹெச்சிஎஃப் மீப்போவா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு பாருங்க. இங்க பாருங்க, இங்க எக்ஸ் பவர் என் இருக்கா? ஓகே, இங்க எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 இருக்கு. நான் என்னையும் 1ஐயும் 2ஆ பிரிக்க போறேன் பாருங்க. அதாவது எக்ஸ் பவர் என் இன்ட்டு எக்ஸ் பவர் 1. இது என்ன ரூல் அப்படின்னா, இப்ப அடிமானம் சமமா இருந்தா, அடிமானத்தை எக்ஸ் எக்ஸ் அடிமானம் பேஸ் சமமா இருக்கும்போது பெருக்கல்ல என்ன செய்வோம்னா பவர் 2ஐயும் கூட்டிக்கிடுவோம். அதாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இப்படி இருந்தா ஏ பவர் எம் பிளஸ் என்னு போடுவோம். பிளஸ் இன்ட்ட வந்து 2ஆ பிரிச்சிட்டோம். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என், இது 2 ஒரே பேஸா இருக்குல்ல. பேஸ்னா அடிமானம் சமமா இருக்கு, பெருக்கல் போது பவர் 2ஐயும் கூட்டிக்கிறோம். இப்ப அப்படிதான் இருந்துச்சு. அதை நான் 2ஆ பிரிச்சுக்கிட்டேன், பிளஸ் 2ஆ பிரிச்சாச்சு. இதே போல இங்க சொல்லுங்க, எக்ஸ் பவர் என் பிளஸ் 2 இருக்குல்ல, என்ன பண்ண போறேன்? எக்ஸ் பவர் என் தனியாவும் எக்ஸ் பவர் 2 தனியாவும் பிரிச்சுக்கிறேன். இந்த ரூலை இங்க அப்ளை பண்ணா இது என்ன ஆயிரும்? எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 ஆயிரும். இந்த ரூலை இங்க அப்ளை பண்ணா இது எக்ஸ் பவர் என் பிளஸ் 2வா மாறிடும். இப்ப நம்ம இந்த கொஸ்டினை என் பிளஸ் 1 2ஆ பிரிச்சாச்சு, என் பிளஸ் 2 2ஆ பிரிச்சாச்சு. ஓகே, இப்ப கேள்வி என்ன? ஹெச்சிஎஃப் என்ன? ஹெச்சிஎஃப் என்ன? 3லயும் உள்ள பொதுவான நம்பர் என்ன? 3லயும் பாருங்க எக்ஸ் பவர் என் இருக்கா? அப்ப எது காமனா இருக்கு? ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்ன? எக்ஸ் பவர் என். இந்த கேள்விக்கான ஆன்சர் மீப்போவா எக்ஸ் பவர் என். ஓகே ஓகே, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பரோடைய ரேஷியோ, இந்த 2 நம்பர் 3:4 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. அந்த 2 நம்பரோடைய ஹெச்சிஎஃப் 4, மீப்போவா 4. அப்ப மீச்சியமா என்ன, எல்சிஎம் என்னன்னு கேக்குறாங்க. 2 நம்பர் என்னன்னு தெரியாது. அந்த 2 நம்பர் என்ன ரேஷியோல இருக்கு? 3:4 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. இந்த 2 நம்பரோடைய ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, அதோடைய எல்சிஎம் கேக்குறாங்க. ஓகே,
இப்ப நம்ம அந்த நம்பரை நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா 3:4 அப்படின்னா அந்த நம்பர் என்ன 3x 4x. அது என்ன ரேஷியோ நமக்கு தெரியாதனால நம்ம என்ன எடுத்துக்க போறோம் இந்த நம்பரை 3x ஆகும் இது 4x ஆகும். அதாவது இது 3 மடங்கா இருக்கும் இது 4 மடங்கா இருக்க போகுது. அதான் அந்த எக்ஸ்ன்றது. ஓகே 3x 4x இதுதான் நமக்கு தேவையான அந்த நம்பர் 3x 4x. இதுல எது பொதுவா இருக்கும்னா இந்த எக்ஸ் தான் பொதுவானது. இந்த 3x 4x இந்த ரெண்டு நம்பர்ல எது பொதுவா இருக்கு எக்ஸ் தான் பொதுவா இருக்கு. அப்ப எக்ஸுக்கு பேர் என்ன இந்த ரெண்டு நம்பருடைய HCF. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க HCF 4ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த 4 தான் எக்ஸோட வேல்யூ. ஏன்னா எக்ஸ் தான் ரெண்டு நம்பர்லயும் பொதுவா இருக்கு. அப்ப பொதுவான நம்பர் என்ன 4. அதுக்கு பேர் என்ன HCF. HCF 4. அப்ப LCM என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா LCM என்ன அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர் என்ன 3x 4x. இப்ப பொதுவான நம்பர் எக்ஸ் இருக்கு. அது போக மீதி என்ன இருக்கு 3 × 4 12x. இந்த 12x தான் இந்த கிவன் நம்பருடைய LCM. இப்போ 12 இன்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ ஏற்கனவே பார்த்து வச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 4. இப்போ 12 × 4 எவ்வளவு 48. இதுதான் நமக்கு தேவையான LCM. அப்ப இந்த நம்பருடைய LCM என்னது 48. HCF கொடுத்துட்டு LCM கேக்குறாங்க. HCFனா என்ன இந்த கிவன் நம்பர்ல உள்ள பொதுவான நம்பர் மீ பொது வகையன். இதுல மீ பொது வகையன் பார்த்தா ரெண்டுமே எக்ஸ் தான் பொதுவா இருக்கு. அந்த எக்ஸ் தான் என்னது HCF. அந்த HCF ஓட வேல்யூ தான் 4. HCF 4 கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு LCM வேணும். LCMனா என்ன இந்த பொது நம்பர் எக்ஸ் எக்ஸ் போக மீதி என்ன இருக்கு 3 × 4. இந்த 3 4 பெருக்குங்க முன்னாங்க 12. 12x தான் இந்த எண்ணோடைய LCM. எக்ஸோட வேல்யூ ஏற்கனவே பார்த்துட்டோம். 12 × 4 48. அப்படியே பாருங்க அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் உல்டாவா இருக்கா. ரெண்டு நம்பருடைய ரேஷியோ 5:6. அதே மாதிரிதான் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இங்க LCM கொடுத்துட்டு HCF கேக்குறாங்க. போன கொஸ்டின்ல HCF கொடுத்துட்டு LCM கேட்டாங்க. இங்க LCM கொடுத்துட்டு HCF கேக்குறாங்க. அதே மாதிரிதான் இந்த நம்பர் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் 5x 6x. இதுதான் அந்த நம்பர். ஓகேவா இப்ப LCM 480 அப்படின்னா HCF என்ன இந்த LCM 480 எப்படி கிடைச்சிருக்கோம் இதோடைய ப்ராடக்ட். அதாவது இதுல பொதுவான நம்பர் எக்ஸ் அதை எடுத்துக்குவோம். அது போக மீதி என்ன இருக்கு 5 × 6 5 6 are 30. இந்த 30x ஓட வேல்யூ தான் 480. இந்த ரெண்டு நம்பருடைய LCM தான் 30x. அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க 480. நமக்கு என்ன தேவை HCF வேணும். இப்ப இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ பார்த்துருவோம் 480. இந்த பெருக்கல் 30 இங்க டிவைட்ல வந்துருமா. இப்ப அடிங்க ஒரு 0 0 கேன்சல். இப்ப எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 1 3 3 16 3 48. எக்ஸோட வேல்யூ பார்த்துட்டோமா. எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 16ன்னு கிடைச்சிருக்கு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. HCFனா என்ன இந்த கிவன் நம்பர்ல உள்ள காமன் டேர்ம் 5xலயும் 6xலயும் பொதுவா உள்ளது என்னது எக்ஸ் தான் பொதுவா இருக்கு. அப்ப அந்த எக்ஸோட வேல்யூ தான் நமக்கான HCF. அப்ப HCF வேல்யூ என்ன 16. HCF கொடுத்துட்டு LCM கேட்கலாம் அல்லது LCM கொடுத்துட்டு HCF கேட்கலாம். இதான் மெத்தட். இப்ப இதே கொஸ்டின் தான். சப்போஸ் 3 ரேஷியோ கொடுத்தா என்ன செய்யறது இதே பேட்டர்ன் தான். 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதோடைய LCM கொடுத்துட்டு HCF கேட்கிறாங்க. இங்க என்ன பண்ணீங்களோ அதே தான். இப்ப இந்த 3 நம்பர் என்னன்றதை நோட் பண்ணிக்கிறோம் 3x 4x 5x. ஓகே 3x 4x 5x. ஓகே LCM என்ன கொடுத்துருக்காங்க 2400. இந்த 3 நம்பருடைய ப்ராடக்ட் என்ன வரும் பாருங்க. 3லயும் பொதுவா x இருக்கு. அது போக 3 × 4 12 12 × 5 60x. 60x ஓட வேல்யூ தான் இந்த 2400. இதுதான் LCM. ஓகேங்களா அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன 2400 டிவைடட் பை 60. என்ன ஆயிரும் ஒரு 0 கேன்சல். 6 வாய்ப்பால் அடிச்சா என்ன வரும் பாருங்க 1 6 6 4 6 24 ஒரு 0 இருக்கா. ஓகே இப்ப நம்ம LCM பயன்படுத்தி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ என்ன 40. ஓகே இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்க HCF கேட்டிருக்காங்க. போன கொஸ்டின் சொன்ன மாதிரி தான். HCFனா என்ன இந்த 3 டேர்ம்ல உள்ள பொதுவான நம்பர். 3ல எது பொதுவா இருக்கு எக்ஸ் தான் பொதுவா இருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ தான் அந்த HCF. அப்ப HCF ஓட வேல்யூ என்ன 40. ஓகேவா சோ இந்த மாதிரி LCM கொடுத்துட்டு HCF கேட்கலாம்
அல்லது ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. இப்ப ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. ஹெச்சிஎஃப்ஐ போல 6 மடங்கா இருக்கு. இரண்டு எண்களின் எல்சிஎம் அதன் ஹெச்சிஎஃப்ஐ போல 6 மடங்கு. ஓகே, இது ஒரு ஹிண்ட். அப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கூடுதல், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டையும் கூட்டினா அதோடைய கூடுதல் எவ்வளவு? 210. அப்படின்னா அதோடைய ஹெச்சிஎஃப் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப என்ன ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்சிஎம் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? எல்சிஎம் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? ஹெச்சிஎஃப்ஐ போல 6 மடங்கு. அப்ப எல்சிஎம் எதுக்கு ஈக்குவல்னா 6 மடங்கு ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ஹிண்ட். ரெண்டாவது ஹிண்ட் என்ன கொடுத்தாங்க? எல்சிஎம் பிளஸ் ஹெச்சிஎஃப் ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருதா? 210. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? எல்சிஎம்க்கு முதல்ல 6 ஹெச்சிஎஃப் போட்டுக்கலாமா? எல்சிஎம் எதுக்கு ஈக்குவல்? 6 மடங்கு ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவல். அப்ப எல்சிஎம்க்கு பதிலாக நான் 6 ஹெச்சிஎஃப் போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி இங்க ஒரு ஹெச்சிஎஃப் இருக்கு, ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 210. 6 பிளஸ் 1 7 ஹெச்சிஎஃப். 7 ஹெச்சிஎஃப் எவ்வளவு? 210. அப்போ ஒரு ஹெச்சிஎஃப் எவ்வளவு? 210. இந்த பெருக்கல் 7 என்ன ஆயிரும்? வகுத்தலா மாறிடும். அது ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்ன? 1 7 7 3 7 21. அப்ப ஆன்சர் என்னது? 30. ரெண்டு ஹிண்ட் கொடுத்தாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஐ போல 6 மடங்கு. என்ன எடுத்துக்கிட்டோம்? எல்சிஎம் எதுக்கு ஈக்குவல்? 6 மடங்கு ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவல். அப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கூடுதல் வந்து 210. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கூட்டினா 210. எல்சிஎம்க்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணிக்கிட்டோம். எல்லாமே ஹெச்சிஎஃப் மாறிடுச்சு. 6 பிளஸ் 1 7. 7 ஹெச்சிஎஃப் 210. அப்ப ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்ன? 30. ஓகே, இப்ப இதே மாதிரி ஒரு கேள்விதான் பாருங்க. இங்க ஹெச்சிஎஃப் கேட்காம வேற என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அதே ஹிண்ட் தான். எல்சிஎம் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 20 மடங்கு ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்ன? எல்சிஎம் எதுக்கு ஈக்குவல்? 20 மடங்கு ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவல். ஓகே, ரெண்டாவது என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்க? இந்த எல்சிஎம்ஐயும் ஹெச்சிஎஃப்ஐயும் கூட்டினா, எல்சிஎம்ஐயும் ஹெச்சிஎஃப்ஐயும் கூட்டினா எவ்வளவு வருதா? 2520. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கூடுதல் 2520. இப்ப இவங்க போன கொஸ்டின்ல ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டாங்க. ஆனா இங்க ஹெச்சிஎஃப் கேட்கல. அந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 480. அப்படின்னா அந்த செகண்ட் நம்பர் என்ன? இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் 480, இன்னொரு நம்பர் என்ன? ஓகே, இப்போ முதல்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சால்வ் பண்ணுவோம். எல்லுக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? எல்லுக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம் பாருங்க, சொல்லுங்க. எல்லோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 20 மடங்கு ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவல். எல்லுக்கு பதிலா 20 ஹெச் போட்டுக்கலாமா? அப்புறம் இங்க ஒரு ஹெச் இருக்கு, 2520. 20 பிளஸ் 1 21 ஹெச், 2520. அப்ப ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்ன? 2520 டிவைடட் பை 21. ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணி பாருங்க. ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்ன வரும்? இதுல ஒரு 21, 25க்குள்ள ஒரு 21 இருக்கும், மீத 4 42, 2 21 42 0. அப்ப ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். கொடுக்கப்பட்ட ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச்சிஎஃப் 120 இருந்தா எல்சிஎம் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. எல்சிஎம் ஓட வேல்யூ என்ன? எல்சிஎம் எதுக்கு ஈக்குவல்? 20 மடங்கு ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவல். ஹெச்சிஎஃப் எவ்வளவு? 120. அப்ப 20 இன்ட்டு 120 தான் எல்சிஎம். 2 இன்ட்டு 12 24, 2 0 இருக்கு, 2400 தான் எல்சிஎம். ஓகே, இப்ப கொடுக்கப்பட்ட ஹிண்ட்ஸை யூஸ் பண்ணி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்துட்டோம். ஓகே, நம்மகிட்ட கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த கிவன் நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் 480, அப்ப இன்னொரு நம்பர் என்ன? ஒரு நம்பர் 480, இன்னொரு நம்பர் என்ன? நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், போன வீடியோல பார்த்திருப்பீங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலன் எதுக்கு சமமா இருக்கும்? அதே ரெண்டு நம்பருடைய எல்சிஎம்ஐயும் ஹெச்சிஎஃப்ஐயும் பெருக்கிறதுக்கு சமமா இருக்கும். எந்த ரெண்டு நம்பரா இருந்தாலும் சரி, கிவன் டூ நம்பர்ஸோடைய ப்ராடக்ட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த ரெண்டு நம்பருடைய எல்சிஎம்ஐயும் ஹெச்சிஎஃப்ஐயும் ப்ராடக்ட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல நமக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சிருச்சு, 480 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் என்ன தெரியாது, அதை பார்க்க போறோம். ஆனா நமக்கு என்ன தேவை? எல்சிஎம் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் எவ்வளவு பார்த்துட்டோம்? 2400. ஹெச்சிஎஃப் எவ்வளவு? 120. நமக்கு தேவை என்ன? அந்த ரெண்டாவது நம்பர் என்ன? அப்ப அந்த செகண்ட் நம்பர் என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. 2400, 120. இந்த 480
இன்ட்ல இருக்குல்ல, ரைட் சைட்ல மாறும்போது டிவைட்ல வந்துருது. இப்ப என்ன வருது அடிச்சு பாருங்க. ஒரு 0 ஒரு 0 கேன்சல். ஒரு 12 12 4 12 48. அடுத்து 4வது வாய்ப்பாடுல ஒரு 4 4 இங்க 6 நாங்க 24 0 0. அப்ப அந்த செகண்ட் நம்பர் என்ன? 600. ஃபர்ஸ்ட் நம்பர் 480. ஒரு நம்பர் 480னா அதோட இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த இன்னொரு நம்பர் என்ன? இங்க பார்த்த மாதிரிதான் முதல்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அதோட கணக்கு முடியல. கொஸ்டின்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்கல. அந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் 480னா இன்னொரு நம்பர் என்ன? அப்ப நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கிட்டோம். இந்த ஃபார்முலா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எதுக்கு சமமா இருக்கும்? அந்த ரெண்டு நம்பருடைய எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு சமமா இருக்கும். அந்த ஃபார்முலா பயன்படுத்தி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட ரெண்டு டேர்ம்ஸ்ல உள்ள காமன் டேர்முக்கு பேர் தான் ஹெச்சிஎஃப் அப்படின்னு பேரு. இது ரெண்டுக்கு உள்ள காமன் டேர்ம் எப்படி பார்க்க போறோம்? இங்க நம்ம ஃபார்முலாஸ் கொஞ்சம் யூஸ் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. இங்க பாருங்களேன். இப்போ நம்ம ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை தான் இங்க அப்ளை பண்ண போறோம். இங்க பாருங்க, ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க இடத்துல ஒய் இருக்கா? இதை பாருங்க, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, மைனஸ் 2ab 2xy பிளஸ் பி ஸ்கொயர் அப்படி இருக்கா? அப்ப ஏ பிளேஸ்ல எக்ஸ் இருக்கு, பி பிளேஸ்ல ஒய் இருக்கு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது எதோடைய எக்ஸ்பான்ஷனா இருக்க போது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்ப ஏபிக்கு பதிலாக எக்ஸ் ஒய் இருக்கு. அப்ப இதோட மீனிங் என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் மைனஸ் ஒய்னு ரெண்டு டேர்மா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்ப அடுத்ததை பாருங்களேன். எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. பவர் 4 இருக்குல்ல, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்குவோம். இந்த எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒய் பவர் 4 ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். பவருக்கு மேல பவர் வந்தா பவரை உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கும். 2 into 2 4, 2 into 2 4. அப்ப இந்த எக்ஸ் பவர் 4 தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப்புறம் ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகேவா? அப்ப என்ன வர போகுது பாருங்க. இப்ப ஏ ஸ்கொயர், ஏ பிளேஸ்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, பி பிளேஸ்ல ஒய் ஸ்கொயர் இருக்கு. இதான் ஏ, இதான் பி. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி. ஏயோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர். பியோட வேல்யூ என்ன? ஒய் ஸ்கொயர். இதான் ஏ, இதான் பி. அடுத்து ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி. புரியுதுங்களா? ஏ இருக்க பிளேஸ்லயே எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கு. இதுதான் ஏ. இது ஃபுல்லா ஏ, இது ஃபுல்லா பி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இன்னும் என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா? அதே ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணுங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. புரியுதுங்களா? ஏ பிளேஸ்ல எக்ஸ் இருக்கு, பி பிளேஸ்ல ஒய் இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இப்ப இந்த கொடுக்கப்பட்ட ரெண்டு டேர்ம்ஸையும் ஃபேக்டரா பிரிச்சுக்கிட்டோம். கொஸ்டின் நம்மகிட்ட என்ன கேட்கறாங்க? ஹெச்சிஎஃப் என்னன்னு நம்மகிட்ட கேட்கறாங்க. ஹெச்சிஎஃப்னா என்ன? ரெண்டு இடத்துலயும் உள்ள காமன் டேர்ம். இங்கே என்ன காமனா இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் காமனா இருக்கு. அப்ப இந்த கொடுக்கப்பட்ட டேர்ம்ஸோட ஹெச்சிஎஃப் என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய். புரியுதுங்களா? இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாஸை பயன்படுத்தி இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இங்க பாருங்க, ஏ கியூப் மைனஸ் 1 இருக்கா? இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏ கியூப் மைனஸ் 1 கியூப்னு போட்டுக்கலாமா? 1 கியூப்னாலும் 1 தானே. இப்ப நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இதுக்கு என்ன ஃபார்முலானா, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்டு பி பிளஸ் பி ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. கம்பேர் பண்ணி பாருங்க. ஏ பிளேஸ்ல இங்க ஏ தான் இருக்கு, பி பிளேஸ்ல இங்க 1 இருக்கா? அப்ப இந்த ஏ கியூப் மைனஸ் 1 கியூப அப்படி இந்த ஃபார்முலாக்கு மாத்திருங்க.
ஏ பிளேஸ்ல ஏ தான் இருக்கு, பி பிளேஸ்ல 1 இருக்கு. ஏ மைனஸ் பி எழுதியாச்சா? ஏ மைனஸ் பி. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, ஏ ஸ்கொயர். ஏ பிளேஸ்ல ஏ தான் இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ. ஏயோட வேல்யூ ஏ, பியோட வேல்யூ 1. பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ நான் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மெட்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கா? இத நான் என்ன பண்ணிக்கலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 1 ஸ்கொயர்னாலும் 1னாலும் 1 தானே. அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இப்பதான் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ பிளேஸ்ல ஏ தான் இருக்கு, பி பிளேஸ்ல 1 இருக்கு. ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. கொடுக்கப்பட்ட ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம ஃபேக்டரா பிரிச்சுக்கிட்டோம். இப்ப கம்பேர் பண்ணுங்க, கொஸ்டின்ல HCF கேக்குறாங்க. HCF உடைய ஆன்சர் என்ன? ரெண்டுலயும் உள்ள பொதுவான டேர்ம். இங்கே a மைனஸ் 1, இங்கே a மைனஸ் 1. அப்ப HCF ஓட ஆன்சர் என்ன? a மைனஸ் 1. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல எல்சிஎம் கேட்டா என்ன செய்வீங்க? ஒருவேளை எல்சிஎம் கேட்டா என்ன செய்யணும்? இந்த ரெண்டு டேர்ம் பிரிச்சிட்டீங்க இல்லையா? இந்த காமன் டேர்ம் 2 இருக்குல்ல, இந்த காமன் டேர்ம் 2க்கு பதிலா ஒரு காமன் டேர்ம் எடுத்துக்குவோம். a மைனஸ் 1 a மைனஸ் 1 ஒரு காமன் டேர்ம் எடுத்தாச்சு. காமன் டேர்ம் போக மீதி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் தான் எல்சிஎம். காமன் டேர்ம் a மைனஸ் 1 போக மீதி என்ன இருக்கு? ஒரு a பிளஸ் 1 இருக்கு. அது போக எந்த டேர்ம்ஸ் இருக்கா? என்னது? a ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் 1. அப்ப எல்சிஎம் கேட்டா என்ன செய்யணும்? காமன் டேர்ம்ஸ் போக மீதி எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பெருக்கல்ல சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் எல்சிஎம். HCFனா ரெண்டுலயும் உள்ள காமன் டேர்ம், எல்சிஎம்னா காமன் டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க, அது போக ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ காமன் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. a மைனஸ் 1 a மைனஸ் 1 எடுத்துக்கிட்டோம் காமன் டேர்ம். காமன் டேர்ம்ஸ் தவிர்த்து மீதி என்னெல்லாம் இருக்கோ அதையும் சேர்த்து எழுதிக்கிறீங்க. எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் எல்சிஎம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இருபடி சமன்பாடு 2 கொடுத்துட்டு இதோடைய HCF என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான், முதல்ல நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம காமன் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதையும் செப்பரேட்டா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நம்ம ரீல்ஸ்ல நீங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 4x மைனஸ் 12, அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருந்தா எப்படி, இல்லைன்னா எப்படி அப்படின்றத நம்ம ரீல்ஸ்லேயே போட்டிருக்கோம், அதை நீங்க தாராளமா பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இல்லை, இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்? இதை சால்வ் பண்ணா இதுக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூ வரப்போகுது, 2 ஃபேக்டர் கிடைக்க போகுது. ஏன் 2 ஃபேக்டர் கிடைக்குது அப்படின்னா இது என்ன ஈக்குவேஷன்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அப்படின்னா என்னது? இருபடி சமன்பாடு. அப்படின்னா இதுக்கு 2 வேல்யூ கிடைக்க போகுது. அந்த 2 வேல்யூக்கான ஹிண்ட் இந்த கொஸ்டின்லயே இருக்கு. அது என்னன்னு பாருங்க. அந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரணும். 2 நம்பரை ஆட் பண்ணா 4. அதே 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா கான்ஸ்டன்ட் டேர்ம் -12. அதாவது இங்க எதுவுமே இல்லை, 1 இருக்கா? இந்த 1ஓட -12 பெருக்கிக்கிட்டா என்ன வரும்? -12 வரும். அப்ப பார்க்க போற 2 நம்பருக்கான ஹிண்ட் கொஸ்டின்லயே இருக்கு. அது என்ன? அந்த 2 நம்பரை ஆட் பண்ணா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4 வரணும். அதே 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அந்த நம்பரை வச்சு கான்ஸ்டன்ட் டேர்ம் பெருக்கணும். 1 × -12 -12. இப்ப நமக்கு ஹிண்ட் கிடைச்சிருச்சு, வேல்யூ பார்க்க போறோம். கூட்டுனா 4, பெருக்குனா -12. பாருங்க, இப்ப 2 6 are 12. கூட்டும் போது 4 வரணும், பெருக்கும் போது -12 வரணும். கூட்டும் போது +4 வரணும் இல்லையா? அப்ப நான் சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுறேன். 6ஐயும் -2ஐயும் கூட்டினா 4, அதே 6ஐயும் -2ஐயும் பெருக்குனா -12. அப்ப நமக்கான வேல்யூ கிடைச்சிருச்சு இந்த கொஸ்டின்ஸுக்கு. அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பர் இல்லை, அதாவது 1 தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது கிடைச்ச வேல்யூவை டைரக்டாவே ஃபேக்டரா போட்டுடலாம். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 6, இதோடைய ஃபேக்டர் இவ்வளவுதான். அதே மாதிரி பாருங்க, இங்க அதே மாதிரி ஹிண்ட் நோட் பண்ணிக்கிறோம். 2 வேல்யூவை கூட்டுனா என்ன கிடைக்கும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6 கிடைக்கணும். அதே 2 வேல்யூ பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, அந்த 1ஓட -16 பெருக்கும் போது -16. கூட்டுனா 6, பெருக்குனா -16. என்ன கிடைக்க போகுது பாருங்க, 2 8s are 16 வந்துருச்சு. ஆனா கூட்டும் போது +6 வரணும் இல்லையா? அப்ப இந்த 2 நம்பர்ல சின்ன நம்பருக்கு மைனஸ் போடுவோம்.
8ஓட -2 கூட்டும் போது 6 கிடைச்சிடும். 8ஓட -2 பெருக்கும் போது -16 நான் ஏற்கனவே சொன்னது போல எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, அதாவது 1 தான் கோஎஃபிஷியன்டா இருக்குன்னா இதை டைரக்டா இது பண்ணிடலாம், கிடைச்ச வேல்யூ ஃபேக்டரா எழுதிடலாம். எக்ஸ் -2 எக்ஸ் +8. ஓகே, அப்ப இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரா மாத்தியாச்சு, இதையும் ஃபேக்டரா மாத்தியாச்சு. கேள்வி என்ன, HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப HCFனா ரெண்டு இடத்துலயும் உள்ள காமன் ஃபேக்டர், இங்கேயும் x -2 இருக்கு, இங்கேயும் x -2, இதுதான் காமன் ஃபேக்டர். அப்ப ஆன்சர் என்ன, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கான HCF என்னது, x -2. ஒருவேளை எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு, x -2. காமன் ஃபேக்டர் முடிஞ்சிருச்சு, அதை விட்டுருங்க. அது போக மீதி என்ன இருக்கு, x +6 x +8, இதெல்லாம் சேர்ந்ததுதான் எல்சிஎம். ஓகே ரைட். இதே பேட்டர்ன்ல அடுத்த கொஸ்டின் இங்க பாருங்க. ஏற்கனவே பார்த்த கொஸ்டின்ல எக்ஸ் ஸ்கொயர்டுல எந்த கோஎஃபிஷியன்ட் இல்ல, அதாவது 1 தான் கோஎஃபிஷியன்ட். ஆனா இங்க பாத்தீங்களா கோஎஃபிஷியன்ட் இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போறோம், ரைட் பாருங்க. ஹிண்ட் அதே ஹிண்ட் தான். எப்படி பாருங்க, இதை சால்வ் பண்ணா 2 வேல்யூ கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது என்னது, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அந்த 2 வேல்யூ என்னன்னு பார்க்க போறோம், அதுக்கான ஹிண்ட் கொஸ்டின்ல இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல 2 வேல்யூவை ஆட் பண்ணா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, இங்க எதுவுமே இல்லை 1, ஆனா மைனஸ் இருக்கு, ஸோ -1 வரணும். அதே 2 வேல்யூ பெருக்கும் போது என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதோட கான்ஸ்டன்ட் டேர்ம் பெருக்கிருங்க. 2 × -1 -2. ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு இதான் மெத்தட். இப்ப கூட்டுனா -1 பெருக்குனா -2 என்ன வரப்போகுது, கூட்டுனா -1 பெருக்குனா -2, ஓ 2 2, 1 2 is 2. ஆனா கூட்டுனா என்ன வரணும், -1 வரணும். கூட்டும் போது -1 மைனஸ் வேல்யூ வரும்போது பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. -2வையும் 1ஐயும் கூட்டினா -1 ஆயிரும். -2வையும் 1ஐயும் பெருக்கும் போது -2வா மாறிடும். நமக்கு தேவையான வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்ப இந்த கொஸ்டின்ல கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும் போது கிடைச்ச ஃபேக்டர் அப்படியே எழுதணுமா, ஆனா இங்க அப்படியே எழுதக்கூடாது. இன்னொரு ஸ்டெப், எனக்கு என்ன இருக்கு, கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு பாருங்க. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர், இதுதான் நம்ம கிடைச்ச வேல்யூ. அத என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர்டு பக்கத்துல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ, இந்த கொஸ்டின்ல 2 இருக்கு, 2 இருக்கு, என்ன நம்பர் இருக்கோ, 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எடுத்துட்டு வாங்க, அதை இங்க டிவைட் பண்ணி விடுங்க. ஓகே, இதுல சிம்பிளிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணிக்கோங்க, இதுல எதுவும் பண்ண முடியாது, பட் இங்க பண்ணலாம். 2 2 கேன்சல் ஆயிடும், மேல -1 கீழே 1 வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணோம், கிடைச்ச வேல்யூவை எழுதிக்கிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர்டு கிட்ட என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்றோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம், இதுக்கு மேல முடியாது. இப்ப என்ன செய்ய போறோம், ஃபேக்டர் எழுத போறோம். இங்க என்ன வேரியபிள் இருக்கு, எக்ஸ் வந்திருக்கா, அந்த எக்ஸ் அப்படி எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல. பாருங்க இப்ப என்ன செய்ய போறேன் பாருங்க, டினாமினேட்டர் இன்டு எக்ஸ் 2x, டினாமினேட்டர் 2 இருக்கா, 2 × x 2x, நியூமரேட்டர் அப்படியே சேர்த்துக்கோங்க, +1 இருக்கு. அதே மாதிரி இங்க டினாமினேட்டர் என்ன இருக்கு, 1 × x x, நியூமரேட்டர் அப்படியே சேர்த்துக்கோங்க. இங்க +1 இருந்துச்சு, இங்க -1 இருக்கு, அவ்வளவுதான். இதான் இந்த கேள்விக்கான ஃபேக்டர். அடுத்து இதே மெத்தட்ல இங்க அப்ளை பண்ணுவோமா, அதே ஹிண்ட் எழுதுங்க. 2 வேல்யூ கூட்டுனா என்ன கிடைக்க போகுது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 8 கிடைக்கணும். அதே 2 வேல்யூ பெருக்கும் போது 4 3s are, எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு போய் கான்ஸ்டன்ட் டேர்ம்ல பெருக்கணும். 4 3s are 12, கூட்டுனா 8 பெருக்குனா 12. என்ன பண்ணலாம், 2 6, 2 6 கூட்டினா 8, 2 6 பெருக்குனா 12. இதை நம்ம டைரக்டா ஃபேக்டரா போடக்கூடாது. என்ன காரணம், இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 4ஆம் நம்பர் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கிடைச்ச நம்பரை முதல் எழுதிக்கோங்க, 2 6. எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த நம்பரால டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம், இது 2 அடிச்சு கொடுத்தா இது 1/2 மாறிடும், இது 2 2s are 4, 3 2s are, இது 3/2 மாறிடும். இங்க என்ன வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு, எக்ஸ் வந்திருக்கு, எக்ஸ் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. என்ன செய்ய போறோம், டினாமினேட்டர் இன்டு எக்ஸ், 2 × x 2x, அப்படியே நியூமரேட்டரை சேர்த்துக்கோங்க. டினாமினேட்டர் இன்டு எக்ஸ் 2x பிளஸ் நியூமரேட்டர், இந்த மாதிரி நம்ம எழுதியாச்சு. ஓகே, இப்ப இங்க பார்த்த மாதிரிதான் 2லயும் உள்ள காமன் ஃபேக்டருக்கு பேர் தான் HCF. கேள்வியில HCF கேட்டிருக்காங்க. HCFனா என்ன, 2லயும் உள்ள காமன் ஃபேக்டர். எது காமனா இருக்கு, 2x + 1 2x + 1 தான் 2 இடத்துலயுமே இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான காமன் ஃபேக்டர். ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷனுடைய HCF என்னன்னு கேட்டா 2x + 1. ஓகே,
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்ப ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, 4 பேர் இருக்காங்க. 4 பேரு ஒரு கிரவுண்ட்ல ஓட போறாங்க. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு மொத்த 4 பேர்ல ஒவ்வொருத்தரும் இந்த கிரவுண்ட எவ்வளவு டைமிங்ல முடிப்பாங்க, ஓடி முடிப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு ஆளுக்கு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, இன்னொரு ஆளுக்கு 10 மினிட்ஸ் ஆகுது, இன்னொரு ஆளுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது, 4வது மெம்பருக்கு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இவங்க 4 பேரு சேர்ந்து சப்போஸ் காலையில ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க, 4 பேரு சேர்ந்து ஒன்னா ஓடுறாங்கன்னா, இவங்க எகெயின் எப்ப அடுத்து மீட் பண்ணுவாங்க, இந்த ஒரு ரவுண்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்க 4 பேரு சேர்ந்து காலையில 6 மணிக்கு 4 பேரு சேர்ந்து ஒரே டைம்ல ஒரே பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படின்னா இவங்க எகெயின் 4 பேர் எப்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. திரும்பி எப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க, அல்லது 4 பேரு சேர்ந்து எப்ப எகெயின் மீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஒண்ணு இல்ல, இந்த கிவன் நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எல்சிஎம் எடுத்துருங்க, அதோட மீச்சீரு மடங்கு எடுத்துக்கோங்க. 5 வாய்ப்பாடுல போட்டா 1 5 5, 2 5 10, 3 5 15, 4 5 20. இப்ப எகைன் என்ன பண்ணலாம், ஏன்னா இது ரெண்டுக்கு காமன் டேர்ம் 2 இருக்கிறதால அடுத்த ஸ்டெப் போடுவோம். 1 2 is 2, 3 டிவைட் ஆகாது, 2 2s are 4. இப்ப ரெண்டு காமன் ஃபேக்டர்ல டைரக்டா பெருக்கிக்கலாம். I 2 10, 10 3 30, 30 இன்ட்டு 2 60, 60 மினிட்ஸ் ஆகுது. அப்ப இவங்க 4 பேரு சேர்ந்து எகைன் மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, 60 மினிட்ஸ், அதாவது 1 hour. அப்படின்னா 6 மணிக்கு காலையில எல்லாரும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க நெக்ஸ்ட் அடுத்து எப்ப மீட் பண்ணிருப்பாங்க, மறுபடியும் 1 hour கழிச்சு மீட் பண்ணிருப்பாங்க. 4 பேரும் சேர்ந்து எகைன் ஒரே பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. அது எப்ப, 7 மணிக்கு. அதாவது இவங்க 4 பேரும் சேர்ந்து எகைன் மீட் பண்றதுக்கு எவ்வளவு டயம் ஆயிருக்கு, 60 நிமிஷம் ஆயிருக்கு. 60 நிமிஷம்ன்றது 1 hour. காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து 7 மணிக்கு 4 பேரும் சேர்ந்து மீட் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பாருங்க. இப்ப 3 டிஃபரெண்ட் சிக்னல்ஸ் இருக்கு, 3 வேற வேற சிக்னல்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு சிக்னல் பாத்தீங்கன்னா, இது எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா சிக்னல் ஓபன் ஆகுது, இது 45 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா, இது 72 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா. 3 டிஃபரெண்ட் சிக்னல்ஸ். இந்த சிக்னல்ஸ் காலையில பாத்தீங்கன்னா, காலையில 8 மணிக்கு 8 AM-க்கு 3 சேர்ந்து ஒரே டைம்ல சிக்னல் வந்திருக்கு. அப்படின்னா எகைன் அடுத்து எப்ப இந்த 3 சிக்னலும் சேர்ந்து எகைன் எப்ப வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இதே டைப் தான் இதுவும். எகைன் பாருங்க, இந்த 3 நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இப்ப நான் 2வது வாய்ப்பாடுல ஸ்டார்ட் பண்றேன். 15 2 30, 45 டிவைட் ஆகாது, 2 6, மீத 1, 6 2 12. இதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னா, 3வது வாய்ப்பாடுல போடலாம். I 3 15, 15 3 45, 1 3 12 3 36. எகைன் 3வது வாய்ப்பாடுல போட்டீங்கன்னா 5 டிவைட் ஆகாது, I 3 15, நான் 3 12. ஓகே, அடுத்து 5வது வாய்ப்பாடுல போட்டோம்னா 1 1 4. டைரக்டா 4ல போட்டு முடிச்சிடலாமா? ஓகே, இப்ப என்ன வருது பாருங்க. 2 × 3 6, 6 × 3 6 3 18, 18 × 5 எவ்வளவு வருது, 18 × 5 90, 90 × 4 90 × 4 360. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 360 செகண்ட்ஸ்ல அடுத்து எகைன் இந்த 3 சிக்னலும் எகைன் அதே மாதிரி ஓபன் ஆயிருக்கும், ஒரே டைம்ல சிக்னல் வந்திருக்கும். ஓகேவா? இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, காலையில 8 AM-க்கு இந்த 3 சேர்ந்து ஒரே டைம்ல சிக்னல் வந்திருக்கு, அடுத்த நெக்ஸ்ட் எப்ப இந்த 3 சிக்னலும் சேர்ந்து கொடுத்துருக்கும்னு கேக்குறாங்க. அதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கு, 360 செகண்ட்ஸ். ஓகேவா? இப்ப டைம் 360 செகண்ட்ஸ்ன்றது என்ன வரும், இந்த 360 60ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வருது பாருங்க, ஒரு 0 0 கேன்சல், 6 6 36, 6 நிமிஷத்துக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. 360 செகண்ட்ஸ்ன்றது எதுக்கு ஈக்குவல், 6 நிமிஷத்துக்கு ஈக்குவல். காலையில 8 AM-க்கு அது ஓபன் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்து எப்போ வந்திருக்கும், அடுத்து 6 மினிட்ஸ். அப்ப 8 6 AM-க்கு அடுத்த சிக்னல் 3 சேர்ந்து ஒன்னா விழுந்திருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பேட்டர்னுக்கு நீங்க எல்சிஎம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.